அவருக்கு மூளைக்கு ரத்த ஓட்டம் சரியா போகலை. இதுதான் அவருக்கு பிரச்சனை. அதனால ஒருவேளை இதயத்தில் எதுவும் அடைப்பு இருக்கா, அதை சரி செஞ்சா இதயம் நல்லா செயல்பட்டு மூளைக்கு ரத்த ஓட்டம் போடுங்கிறதுக்காக ஆன்ஜியோ பண்ணாங்க. ஆன்ஜியோ பண்ணினதுக்கு அப்புறமா அந்த ரத்த ஓட்டம் சீராக ஆகலை. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட்ல எடுங்கன்னா மக்களுடைய பணத்தை நான் ஏன் உடம்பு சரியில்லைன்னா நான் தான்ப்பா பணம் கொடுக்கணும், மக்களுடைய வரி பணத்தில் என்ன எடுக்க சொல்றியா, முடியாதுன்னாரு. சரி கட்சியில் எடுங்கன்னா, இப்போ திமுகவில் ஒன்றுமே இல்லைப்பா. இன்னைக்கு திமுக அறக்கட்டையில் 5000 கோடி 10,000 கோடின்னு வச்சிருக்கான், ஊர் பணத்தை கொள்ளையிடுச்சு. அன்னைக்கு அண்ணா சொன்னார் திருச்சி இங்கே பண்ணேன். அப்போ அண்ணாதுரை என்ன சொன்னார், பிரைவேட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போகாதீங்கப்பா, என்கிட்ட பணம் இல்லைன்னு. முதலமைச்சர், உங்கள் அப்பாவுக்கு 200 கோடி அரசாங்கம் மக்கள் பணத்தில் வைக்கிறாங்களே, நீங்கள் புத்தியை கற்றுக்குங்க, திராவிடம் சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் யோகியதை கிடையாது. சட்டசபையில் உட்கார்ந்த உடனே அன்னைக்கு இருந்த காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு தான் காங்கிரஸ்காரங்க. அன்னைக்கு காங்கிரஸ்காரங்க அனந்தநாயக் என்ன பண்ணாங்க, இப்போ தான் ஆபரேஷன் பண்ணி வந்திருக்காருன்னு நினைக்கல. நேற்று நீங்கள் கேள்வி கேட்கும்போது அவர் சட்டசபையில் இல்லை, அத்தனை பணத்தையும் எனக்கு கொடுத்து உதவியவர் எம்ஜி ராமச்சந்திரன் சொன்னாங்க. அண்ணாதுரை எப்படி இருந்திருக்காரு பாருங்க. இப்போ நான் கேட்குறேன், ஸ்டாலின்ட்ட எவ்வளோ செலவாச்சு, யார் பணம் கொடுத்தா, மொய் யார் இதில் எழுதுனீங்க, எங்கள் கணக்கில் எழுதுனீங்களா, உங்கள் கணக்கில் எழுதுனீங்களா, உங்கள் பையன் ரெஞ்சைன்ட்டு கணக்கில் எழுதுனீங்களா, நாட்டுக்கு சொல்லுங்க. அவங்க பயப்படுறாங்க, என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டு ரேரஸ்ட் ஆஃப் ரேர்னு சொல்லிடுச்சு, எதுக்குப்பா அடுத்த கட்ட தண்டனையை கொடுத்து விட்டுருவோம், இது ஆயுள் முழுவதும் ஜெயிலில் இருக்கணும்னு இருக்குல்ல. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, அவனை வருஷம் பூரா ஜெயிலில் போட வெளியிலேயே போக முடியாது, அதுக்கு பதிலாக அவன் சாகடிச்சிடலாமே. அந்த வழக்கில் அந்த பெண்ணு அந்த 2 தன்னுடைய குழந்தைகளே கொன்ற அளவுக்கு போனதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பெண்ணு ஒருத்தனோட தொடர்பு வைக்கும்போது அவன் செக்ஸ் ஊக்க மாத்திரைகளை சாப்பிட்றான். எனக்கு எதிராக வீக்கான கேண்டிடேட் போடுங்கன்னு சொல்லி திருமாவளவனுக்கு எதிராக தடா பெரியசாமியை போடாமல் ஒரு வீக்கான கேண்டிடேட்டை போட்டதே எல் முருகன் தான். ஜாதி பாசத்தில் குறைந்த காலத்தில் எந்தவித சாதனையும் செய்யாமல், கட்சிக்கு எந்தவித இதுவும் தியாகத்தையும் செய்யாமல், சும்மா ஆர்எஸ்எஸ்ல இருந்தாருங்கிற ஒரே இதை வச்சுக்கிட்டு அவருக்கு இவ்வளோ உயர்ந்த பதவியை கொடுத்து பாஜகவை பல பேர் இப்படித்தான் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஊழல் பண்ணி நாட்டையை குட்டிச்சவராக்கணுக்கு 80 அடி சிலையா, உலகத்தையே ஆண்ட அளவுக்கு பெரிய சாதனை படைத்த ராஜராஜ சோழனை நீ 80 அடியில செலவச்சனா உன்னை மனுஷன் சொன்ன. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞரான வரதராஜன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஸ்டாலின் அவர்கள் இப்போ மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்காரு சார். அவருக்கு ஆன்ஜியோகிராம் பண்ணதாகவும் சொல்லப்படுது. இதனால் அவருக்கு என்ன ஹெல்த் இஷ்யூவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு மூளைக்கு ரத்த ஓட்டம் சரியா போகலை. இதுதான் அவருக்கு பிரச்சனை. மூளைக்கு ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் சரியா போகலைன்னா எனி டைமும் உடம்பு மோசமாயிடும். இவருக்கு மூளைக்கு ரத்த ஓட்டம் ஆக்சிஜன் சரியா போகலை. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இதயம் நல்ல ரத்த ஓட்டம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மூளைக்கு ரத்த ஓட்டம் போயிடும். அதனால ஒருவேளை இதயத்தில் எதுவும் அடைப்பு இருக்கா, அதை சரி செஞ்சா இதயம் நல்லா செயல்பட்டு மூளைக்கு ரத்த ஓட்டம் போடுங்கிறதுக்காக ஆன்ஜியோ பண்ணாங்க. ஆன்ஜியோ பண்ணினதுக்கு அப்புறமா அந்த ரத்த ஓட்டம் சீராக ஆகலை. அதனால அவங்க அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் டென்ஷன் எடுத்துக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும், ரெஸ்ட் எடுத்துக்கணும், பெரிய நம்ம பிரச்சனைக்குரிய டெய்லி மைண்டை போட்டு இது பண்ணீங்கன்னா அது உங்கள் உடல்நலத்தை பாதிக்கும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதுதான் உண்மை. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெளில வந்துட்டார். 1969 அறிஞர் அண்ணாதுரை, அண்ணான்னு கூப்பிடுவாங்க அவங்க, ஒரு விஷயத்தில் நல்ல மனுஷன், ஊழல் இல்லாதவர். அவருக்கு கேன்சர் வந்தது, புற்றுநோய் வந்தது. அண்ணாவுக்கு புற்றுநோய் வந்தோன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிகிச்சை இங்கே பண்ணான். அப்போ அண்ணாதுரை என்ன சொன்னார், பிரைவேட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போகாதீங்கப்பா, என்கிட்ட பணம் இல்லைன்னாரு. முதலமைச்சர், இவங்க அப்பாவுக்கு 200 கோடி அரசாங்கம் மக்கள் பணத்தில் வைக்கிறாங்களே, நீங்கள் புத்தியை கற்றுக்குங்க, திராவிடம் சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் யோகியதை கிடையாது. அண்ணாதுரை ஒருத்தர் தான் திராவிடத்தின் ஆரம்பத்தில் இருந்தால் அன்னைக்கு சொன்னார், பிரைவேட் ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போடுறாங்க, பணம் இல்லை எனக்கு. அவர் நினைக்க வேணாம், நம்ம முதலமைச்சரே கவர்மெண்ட் பணம் இருக்குது, அரசாங்கம் மக்களோட பணம் இருக்குன்னு நினச்சிருக்கலாம்ல அப்படின்னாரு. இல்லைன்னா அப்புறம் இங்கே கவர்மெண்ட் இதிலேயே செக் பண்ணுவாங்க, கேன்சர் முத்திருச்சு, ரொம்ப ஆயிடுச்சு, உடனடி ஆப்ரேஷன் பண்ணோம். இங்கே ஆப்ரேஷன் பண்ணுறத விட அமெரிக்காவில் பண்ணால் தான் அவருக்கு உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, அமெரிக்காவுக்கு நான் எங்கே போகிறது, என்கிட்ட பணம் இல்லைன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அனுப்பிட்டாங்க. யார? அண்ணாதுரை.
சிகிச்சைக்கு அமெரிக்கா போயிட்டு அமெரிக்காவில் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு சிகிச்சையை முடிச்சுட்டு அங்கேருந்து திரும்பி வர்றாரு. யார்? அண்ணாதுரை. வந்த உடனே சட்டசபையில் வர்றாரு. சட்டசபையில் உட்கார்ந்த உடனே அன்னைக்கு இருந்த காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு தான் காங்கிரஸ்காரங்க. அன்னைக்கு காங்கிரஸ்காரவங்க அனந்தநாயகி என்ன பண்ணாங்க, இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்காருன்னு நினைக்கல, உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் ஆப்ரேஷன் பண்ணி உயிருடன் திரும்பி வந்துட்டீங்கன்னு. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குன்னு கேட்டாங்க. காங்கிரஸை சேர்ந்த அனந்தநாயகி, மயிலாப்பூர் தொகுதி, சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் நின்று ஜெயிச்சவங்க, உங்ககிட்ட எனக்கு கேள்வி இருக்குன்னாங்க. எவ்வளவு செலவாச்சு? அந்த பணத்து செலவை யாரு கொடுத்தா? நீங்க கொடுத்தீங்களா அரசாங்கத்திட்ட எடுத்தீங்களா? அரசாங்க பணத்தில் எவ்வளோ எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அண்ணாதுரை என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கேள்விக்கு நாளை பதில் சொல்கிறேன்னாரு. ஏன் இன்னைக்கு நாளைக்கு சொல்றேன்ட்டாங்க. சரின்னு விட்டாங்க. மறுநாள் அண்ணாதுரை வந்து உட்கார்றாரு சட்டசபையில். உடனே அந்த நாளைக்கு பதில் சொல்றேன், இன்னைக்கு பதில் சொல்லுங்க, எவ்வளோ பணம் எடுத்தீங்க அரசாங்கத்தில் கேட்டாங்க. அப்போதான் அண்ணாதுரை சொன்னார், எனக்கு அமெரிக்காவுக்கான செலவு 1,78,000, எவ்வளோ 1,78,000 பணம். இவ்வளோ பணத்துக்கு என் சம்பளமே 1,500 ரூபா தான். இவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன்? நான் சொன்னேன் எனக்கு சிகிச்சையே வேணான்னு. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட்டில் எடுங்கன்னா மக்களுடைய பணத்தை நான் ஏன் உடம்பு சரியில்லைன்னா நான் தான்ப்பா பணம் கொடுக்கணும், மக்களுடைய வரி பணத்தில் என்ன எடுக்க சொல்கிறியா? முடியாதுன்னாரு. சரி கட்சியில் எடுங்கண்ணா. இப்போ திமுகவில் ஒன்றுமே இல்லைப்பா. இன்னைக்கு திமுக அறக்கட்டையில் 5,000 கோடி 10,000 கோடின்னு வச்சுருக்கான், ஊர் பணத்தை கொள்ளையடிச்சு. அன்னைக்கு அண்ணா சொன்னார், பணம் இல்லை கட்சியில், எனக்கு சம்பளமே வேலை தான், அதனால் எனக்கு சிகிச்சை வேணான்னு சொன்னேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், என்னுடைய தம்பிகளில் ஒருவர், உங்களுக்கு எவ்வளவு சிகிச்சை ஆனாலும் அத்தனை பணத்தையும் நான் கொடுக்குறேன்னாரு. அவர் சொன்னதுன்னு நம்பிக்கையில் தான் நான் வந்து சரின்னு போனேன். 1,78,000 ஆச்சு. அவ்வளவு பணத்தையும் இந்த தம்பி தான் கொடுத்தாரு. அவர் யாரு அப்படின்னு சொல்ல நான் விரும்பினேன். நேற்று நீங்கள் கேள்வி கேட்கும்போது அவர் சட்டசபையில் இல்லை. ஆனால் இதை வந்து அவருக்கு முன்னாடி சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய மனசாட்சி சொல்லிச்சு. அதனால் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி, நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக சட்டசபைக்கு வரணும். அவர் எதுக்குன்னு கேட்டார். இல்லை சும்மா சொல்கிறேன் வாங்க. அப்புறம் அவர் வந்தார். இப்போ அவர் சட்டசபையில் உட்காந்துருக்காரு. அவர் முன்னாடி நான் சொல்லணும். அத்தனை பணத்தையும் எனக்கு கொடுத்து உதவியவர் எம்ஜி ராமச்சந்திரன் சொன்ன உடனே அத்தனை காங்கிரஸ் எம்எல்ஏயும் கைதட்டினா. அன்னைக்கு அண்ணாதுரை எப்படி இருந்திருக்காரு பாருங்க. இப்போ நான் கேட்குறேன் ஸ்டாலின்ட்ட, எவ்வளோ செலவாச்சு? யார் பணம் கொடுத்தா? மொய் யார் இதில் எழுதுனீங்க? எங்கள் கணக்கில் எழுதுனீங்களா, உங்கள் கணக்கில் எழுதுனீங்களா, உங்கள் பையன் ரெஜெயின்ட்டு கணக்கில் எழுதுனீங்களா? நாட்டுக்கு சொல்லுங்கள். ரெஜெயின்ட்டு உங்கள் பையன் தான் 2 கோடி ரூபாயில் உங்களுக்கு கார் இல்லை, என் பையன் காரை யூஸ் பண்ணுறேன்னு 2 கோடி ரூபா கார் யூஸ் பண்ணுறீங்களே, அப்போ ரெஜெயின்ட்டில் கோடிக்கணக்கில் வருதுல்ல. நீங்கள் கொள்ளையடிச்ச பணம் கோடிக்கணக்கில் இருக்குல்ல. திமுக அறக்கட்டையில் 10,000 கோடி 15,000 கோடின்னு வச்சுருக்கீங்களா? அதுலேருந்து செலவு பண்ணீங்களா, இல்லை இழிச்ச வாங்க மக்கள் பணத்திலேருந்து உங்கள் ஹாஸ்பிட்டல் பில்லை கொடுத்தீங்களான்னு நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கன்னு தான் நான் கேட்குறேன். நியாயமான கேள்வி. ஆமாம், என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி இந்த அபிராமி கேஸ் சார், 2018 தன் பெத்த குழந்தைகளுக்கே தூக்கு மாத்திரை கொடுத்து கொலை பண்ண கேஸ். அது ஏன் சார் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்காம ஆயுள் முழுக்க வந்து நீங்கள் ஜெயிலில் இருக்கணும் மாதிரி தண்டனை கொடுத்தாங்க அவங்க? அதாவது இது கொலைக்கு வந்து 2 வகையான தண்டனை இருக்குது. தூக்கு தண்டனையும் கொடுக்கலாம், ஆயுள் தண்டனையும் கொடுக்கலாம். தூக்கு தண்டனை வந்து இப்போ சமீப காலங்களில் உலகம் முழுவதும் தூக்கு தண்டனை கொடூரமானது, அதை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு குரல் வந்தது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் தான் தூக்கு தண்டனை கொடுக்கணும். ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் இல்லையா சார்? அரிதானதிலும் அரிதானதுக்கு தான் தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அப்போ கீழ்மட்ட நீதிபதிகள் வந்து அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அவங்க பயப்படுறாங்க, என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டு ரேரஸ்ட் ஆஃப் ரேர்னு சொல்லிடுச்சு, எதுக்குப்பா அடுத்த கட்ட தண்டனையை கொடுத்து விட்டுருவோம், இது ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்கணும்னு இருக்குல்ல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவனை வருஷம் பூரா ஜெயிலில் போட வெளியிலேயே போக முடியாது, அதுக்கு பதிலாக அவன் சாகடிச்சிடலாமே. என்ன சொல்கிறீங்க? அவங்களுக்கு வருஷம் பூரா வச்சு சோறை போட்டு இதை தேவையில்லையே, பண்ணிடலாம். தூக்கு தண்டனை கொடூரமாக இருக்கும். ஏன்னா அவர் கூட்டிகிட்டு போய் நைட்டெல்லாம் தூங்க மாட்டான், காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 2 மணி 3 மணிக்கு இருக்க சொல்லுவாங்க, குளிக்க சொல்லுவாங்க, உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த சாவு படிப்படியாக கொண்டு போவாங்க. அது பெரிய சித்திரவதை. அப்படியே நடத்தி கொண்டு போவாங்க. அங்கே 2 பேர் கயிறு தொங்கும், 2 பேரும் இப்படி சைடில் வச்சுருப்பாங்க, கழுத்தை மூஞ்சியை மூடுவாங்க, கழுத்தில் மாட்டுவாங்க, அப்படின்னு இழுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், உயிரை எடுக்கணும்ல. வெளிநாடுகள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா விஷ ஊசி போட்டுருவான், 5 நிமிஷத்தில் செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி தண்டனையை கொண்டு வந்துட்டிங்கன்னா கோர்ட்டும் நிறையா மரண தண்டனை கொடுப்பாங்க.
அதனால தண்டனையை மாற்றுங்க, மரண தண்டனையும் கொடுங்க. ஊசியை போட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் செத்து போயிடுவாங்க. அது கொடூரமாகவும் இருக்காது. அதனால் நீங்கள் சொன்னபடி இதுக்கெல்லாம் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். 2 பச்சை குழந்தைகள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த வழக்கில் நம்ம எதை நம்ம பெருசாக எடுக்கணும்னா, அந்த வழக்கில் அந்த பெண்ணு வந்து அந்த 2 தன்னுடைய குழந்தைகளே கொள்ற அளவுக்கு போனதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பெண்ணு இன்னொருத்தனோட தொடர்பு வைக்கும்போது அவன் செக்ஸ் ஊக்க மாத்திரைகளை சாப்பிட்றான். அந்த செக்ஸ் ஊக்க மாத்திரையை சாப்பிட்ட உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு புது இது கிடைக்குது, அனுபவம். அந்த அனுபவத்தில் அந்த பொண்ணு அடிக்ட் ஆயிடுறா. அவனோட அடிக்கடி உறவு வைக்கணுங்கிறதுக்காக குழந்தைகளையே கொள்றா. இந்த வழக்கில் நம்ம எதை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஊக்க மாத்திரைகள்லாம் வருது பாருங்க, அதெல்லாம் பேன் பண்ணும். இல்லைன்னா இதே மாதிரி நல்ல குடும்பங்கள் கூட அழிஞ்சு போகுது. நான் நிறைய வழக்குகளில் வந்து விவாகரத்து வழக்கில் இதை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மாத்திரைகளை சாப்பிட்றதுனால குடும்பமே கெட்டு போகுது. நல்லா வாழக்கூடிய கணவன் மனைவியே உறவு பாதிக்குது. இந்த வழக்கில் நமக்கு அரசாங்கம் எடுக்கக்கூடியது என்னென்னா, இந்த மது, இது போதை மருந்து, அது மாதிரி இந்த ஊக்க மருந்துகளை சாப்பிட்றது வந்து வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை உருவாக்குது. அதெல்லாம் வந்து தடை பண்ணினா தான் வாழ்க்கையில் வந்து இயல்பான வாழ்க்கை வந்து ஒருத்தருக்கு அமையும். அது பல குடும்பங்கள் பிரிவதை தடுக்கும் அப்படிங்கிற பாடத்தை அரசாங்கம் ஏற்றுக்கணும். அந்த ஊக்க மாத்திரையால் தான் அந்த குடும்பமே அழியுது. கொஞ்சம் நல்ல ஒரு பாடமாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிற செய்தியும் வந்து அரசாங்கம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார். அடுத்ததான் நம்ம அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா, மோடி அவர்கள் இப்போ தமிழ்நாட்டு 2 days வந்துட்டு கிளம்பி போனார் சார். திருமாவளவன் அவர்கள், அதாவது பாஜக உள்ள வந்துடும் சனாதன எதிர்ப்பு இத்தனை விஷயங்களை பேசி கடைசியாக பார்த்தா திரும்பி பார்த்தா மோடி அவர்கள் பக்கத்தாலேயே உட்காந்துருக்காரு சார். இது வந்து முருகன்னு ஒரு மந்திரியை வச்சிருக்காங்க, எல் முருகன். அந்த ஆளை முதல்ல பிஜேபி விட்டு விரட்டினா தான் பிஜேபி உள்படும். இந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா ஜாதியை கொண்டு வர்றாரு உள்ள. போன எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவர் திருமாவளவனோட ஜாதி ரீதியாக இது வச்சிருக்காரு தொடர்பு. போன தடவை திருமாவளவனை வந்து இதில் வந்து சிதம்பரத்தில் எதிர்த்து நிற்க பாஜகலேயே தடா பெரியசாமின்னு கொஞ்சம் லோக்கலில் செல்வாக்கான ஆள் வந்தார். அவருக்கு கொடுத்துருந்தார் திருமாவளவன் தோற்றுருப்பார். ஏன்னா திருமாவளவன் குறைஞ்ச மார்ஜினில் தான் ஜெயித்தார். தடா பெரியசாமிக்கு கொடுத்துருந்தா திருமாவளவன் தோற்றுருப்பார். ஆனால் திருமாவளவன் எல் முருகன்ட்ட ஜாதிக்காரன்னு சொல்லி இப்போ பேரம் பேசி எனக்கு இப்போ எதிராக வீக்கான கேண்டிடேட் போடுங்கன்னு சொல்லி திருமாவளவனுக்கு எதிராக தடா பெரியசாமியை போடாமல் ஒரு வீக்கான கேண்டிடேட்டை போட்டதே எல் முருகன் தான் ஜாதி பாசத்தில். அந்த எல் முருகன் தான் இப்போ பிரதமர் வரும்போது இவரை பக்கத்தில் போய் உட்கார வைக்கணும்னு சொல்லி ஜாதி பாசத்தில் பிரதமருக்கு பக்கத்தில் போய் உட்கார வைக்கிறாரு. சனாதனத்தை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசுகிறாரு உங்கள் திருமா, எவ்வளவு இந்து மதத்தை பற்றி கேவலமாக பேசுகிறாரு. பாஜக கட்சியை தமிழ்நாட்டிலே வளர விடக்கூடாது அப்படின்னு எல்லாம் பேசுகிற ஆளை போய் நீங்கள் பக்கத்தில் உட்கார வைக்கலாமா? பிஜேபி என்ன லட்சத்தில் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இந்த முருகனை தூக்குங்கய்யா அந்த கட்சியை விட்டு. இப்படியா கட்சி பாசம் தான் அதிகம் இருக்கணும். ஜாதி கட்சிக்குள்ளே நீ ஜாதி பாசம் இருந்துட்டு அப்போ நீ ஜாதி பாசத்தை ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஜாதி பாசத்துக்கு ஏற்றபடி கட்சியை நடத்தினா எப்படி? அவங்க பாஜக தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இப்படி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு? அதனால முருகன் தான் அதுக்கு காரணம். ஆனால் அந்த ஊர் எம்பி வேணும் அப்படின்றதுக்காக, அந்த ஊர் எம்பி வேணும்னா பக்கத்தில் உட்கார வைப்பீங்களா? அந்த ஊர் எம்பி வேணும்னா பக்கத்தில் உட்கார வச்சுருவீங்களா? இப்போ அவர் மற்ற மாவட்டங்களுக்கு போகிறாருல்ல, இப்போ மற்ற மாவட்டங்களுக்கு போகும்போதெல்லாம் அந்தந்த மாவட்ட எம்பியை பிரதமருக்கு பக்கத்தில் உட்கார வச்சுருக்கீங்களா? பிரைம் மினிஸ்டர் எத்தனை தடவை வந்திருக்காரு? சென்னைக்கு வந்திருந்தார வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை 3 எம்பிகளையும் பக்கத்தில் உட்கார வச்சிங்களா? இது பக்கா முருகன் போடுற சதி திட்டம். முருகனுக்கு ஜாதி வெறி அதிகம். பாஜகவில் அவர் இருப்பதற்கு தகுதி இல்லாதவர், தூக்குங்க அவருங்கிறது தான் என்னுடைய குறைந்த காலத்தில் எந்தவித சாதனையும் செய்யாமல், கட்சிக்கு எந்தவித இதுவும் தியாகத்தையும் செய்யாமல், சும்மா ஆர்எஸ்எஸ்ல இருந்தாருங்கிற ஒரே இதை வச்சுக்கிட்டு அவருக்கு இவ்வளோ உயர்ந்த பதவியை கொடுத்து பாஜகவை பல பேர் இப்படித்தான் கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஓகே சார். அடுத்த பார்த்தோம்னா இப்போ மோடி அவர்கள் திடீர்னு இந்த 2 days வந்து இந்த ராஜேந்திர சோழனுடைய பெருமையான விஷயங்கள் பண்ணுவதற்கு காரணம் என்ன சார்? இப்போ திடீர்னு எலெக்ஷன் நெருங்குது காரணத்துக்காகவா? எலெக்ஷன் நெருங்கலாம் அவங்கெல்லாம் உண்மையான. இப்போ அவர் என்ன சொல்றாரு, ராஜராஜ சோழனுக்கு பெரிய செலவு வைப்பேங்கிறாரு அவருக்கு. அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் சாதனை செஞ்ச தலைவர்கள்னு எல்லாருக்குமே தெரியுமே. இங்கே இருக்கிறவன் என்ன பண்ணுறான், கருணாநிதிக்கு போய் 80 அடியில் செலவு வைக்கிறான். தகுதி இருக்காயா உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கா? ஊழல் பண்ணி நாட்டையே குட்டிச்சவராக்கணுவருக்கு 80 அடி சிலையா? உலகத்தையே ஆண்ட அளவுக்கு பெரிய சாதனை படைத்த ராஜராஜ சோழனை வந்து நீ 80 அடியில் செலவச்சேன்னா உன்னை மனுஷன்னு சொல்லலாம். உங்கள் அப்பாவுக்கு போய் வைப்பீங்க, உங்கள் அப்பா சமாதிக்கு 200-300 கோடி செலவு பண்ணுவீங்க.
ராஜராஜ சோழனுக்கு செலவைக்கிறதுக்கு டெல்லியிலேருந்து ஒரு பிரதமர் வந்து தான் அறிவிப்பு விடணுமா? அப்போ எதுக்கு நீ தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க? தமிழ்நாட்டை ஆடுறதுக்கு உங்களுக்கு எங்கே யோகியதை இருக்கான்னு கேட்குறேன். இது நீங்களே செஞ்சுருக்கணும். ஒரு தமிழனுக்கு பெருமை சேர்க்கணும். நீங்கள் தமிழன் இல்லாததுனால உங்களுக்கு அந்த தமிழன்கிற ஒரு உணர்வு இல்லை. ஆனால் அவர் வட இந்தியாவை சேர்ந்தாலும் வந்து அவர்களுக்கு வைக்கணும்னு நினைக்கிறாருல்ல, அதைத்தான் மக்கள் பார்க்கணும். இவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. ஓங்கூர்லேருந்து வந்து இவங்களுக்கு இங்கே ராஜராஜ சோழன் நினைவு எப்படி வரும்? இவங்கெல்லாம் ராஜராஜ சோழன் அவதாரம் கருணாநிதினு சொன்னாலுங்க வாய் கூசாம. அந்த ராஜராஜ சோழன் பேரையே கெடுத்தவங்க. அதனால இவங்களுக்கு சரியான சவுக்கடி கொடுத்துருக்காரு பிரதமர். அதனால இவர்கள் கௌரவப்படுத்த வேண்டிய ராஜராஜ சோழனை அவர்கள் பிரதமர் வந்து கௌரவப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம செய்தியாக எடுத்துக்கணும். அற்புதமான கருத்தை இளையபாதனோட மிக்க நன்றி.